இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும். சேனலை தொடர்ந்து பார்க்கவும். இதை அனைவருக்கும் பகிரவும். சப்பானிய தொடக்கப்பள்ளி கூடங்களில் மாணவர்களுக்கு படிப்பை புகட்ட முன்னர் பண்பாடுகளை தான் புகட்டப்படுகின்றன. 1ஆம் வகுப்பு தொடக்கம் 6ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு புத்தக பாடங்கள் கற்பிப்பதை விட பண்பாட்டு விழுமியங்கள் தான் கூடுதலாக கற்பிக்கப்படுகின்றன. அங்கே அவர்களுக்கா டோடோகு டாவ்டே என்ற வாழ்வியல் ஒழுக்கங்கள் பாடம் சிறப்பு பாடமாக கற்பிக்கப்படுகின்றன. மொழியறிவு மற்றும் கணிதம் போன் இன்றியமையாத பாடங்கள் போன்றே இப்பாடத்துக்கும் முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது. இதனால்தான் சப்பானியர்கள் பண்பானவர்களாக நாகரிகமானவர்களாக காணப்படுகின்றனர். சுத்தம் சுகாதாரத்தை பேணுகின்றனர். ஒன்றுபட்ட உழைக்க பழகுகின்றனர். அவர்களில் சிறியோர்கள் பெரியோர்களை மதிக்கின்றனர் மற்றும் பெரியோர்கள் சிறியோர்களுக்கு கருணை காட்டுகின்றனர். தண்டனைக்கும் அபராதங்களுக்கும் அஞ்சாமல் இதய சுத்தத்தோடு பணி செய்ய கற்றுக்கொள்கின்றனர். நேர்மை வாய்மை போன்றவைதான் மனிதர்கள் மத்தியிலான உறவை வளர்க்கும் உன்னதமான பாலமாக கருதுகின்றனர். நீதி நெறிகளையும் ஒழுக்க மாண்புகளையும் கற்றுக்கொள்ள மாணவர்கள் பெருத்து ஆளாக வேண்டும் என்று சப்பானியர்கள் கருதுவதில்லை. மாறாக பிஞ்சு வயதில் இருந்தே தார்மீக விழியங்களை கற்றுக்கொள்வதை கட்டாய பாடமாக பார்க்கின்றனர். பேனவை பிடிக்க பழகும் போதே, முதல் எழுத்தை எழுதும் போதே படிக்க வேண்டிய படிப்பாக நோக்குகின்றனர். காரணம், பட்டப்படிப்புகள் புத்தியுள்ள தலைகளை உருவாக்கும் என்பது போல ஒழுக்க மாண்புகள் நாகரீகமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் என்று சப்பானியர்கள் நம்புகின்றனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.